விடுங்க விடுங்கய்யா. ஐயா விடுங்கய்யா. வேண்டாம் விட்டுருங்க. வெக்கமாலடா உனக்கு? வேலைக்காரி கையை பிடிச்சிருக்கிறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் பணத்துக்கு வேணா என் அப்பா அடிமையா இருக்கலாம். எல்லாரும் அப்படி இருப்பாங்களடா முட்டாள். உழைச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அவ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரா. உடம்ப விட்டு சாப்பிடணும்னா அவ இந்த வேலைக்கு வர மாட்டா. நீ தான் அவ வீட்டுக்கு போகணும். நீ வாமா. என்னடா ஜாதி? காலைல எஞ்சி சாமி கொடுத்தா சாமி கும்பிடுற ஜாதி. ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தா வள்ளல் ஜாதி. ஒரு நாள் மரம் ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா அவன் மரம் ஏற ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ சவரம் பண்ணிருப்ப, அப்ப மருத்துவர் ஜாதி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ துவைச்சிருப்ப, நீ துவைக்கிற ஜாதி. வெடிய காலைல எஞ்சி நீ கழுவுற பாத்தியா, அப்ப நீ கழுவுற ஜாதி. உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இவ்வளவு ஜாதிகள் வச்சிருக்கீங்க. மேல இருக்கா பாரு, அவன் ஆண்டவன் மேல் ஜாதி, நம்மள கீழ் ஜாதி. இதுக்கு மேல பவர்ஃபுல்லான ஜாதி நம்ம மாணவர் ஜாதி. ஏண்டா போய் போய் ஜாதி ஜாதி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கங்கதான் அரசியல் பாத்தீங்க ஜாதி பேர்ல கட்சி வச்சுக்கிட்டு ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அது ஏன்னா காலேஜுக்குள்ள கொண்டு வரீங்க? லா காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்லயும் கொண்டு வந்து அடிச்சுக்கிறீங்களே. திருந்துங்கடா, திருந்துங்க. ஐ லைக் இட் மச்சான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் நினைச்சானா இந்த இந்தியா சீக்கிரமே வளர்ச்சி நாடாயிடும். வரண்டா மாப்ள. இவனே திருந்திட்டான். இத பார்த்து நீங்களும் திருந்துங்கடா. யாரு இவனுங்களா? டேய் போங்கடா, போய் இதே சண்டே கிளாஸ் ரூம்லயும் போடுங்க. காலங்காத்துல மூளை கெடுத்தானுங்க மச்சான். நீ ஒருத்தன் போடா அந்த காலேஜுக்கு. ஜஸ்ட் மிஸ்ரா. வினோத் மட்டும் வரலன்னு வச்சுக்க லாக் காலேஜ் மாதிரி ஆயிருக்கும். இந்த பசங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறத விட பேசாம 4-5 எருமைகளை வச்சு மேய்ச்சாலாவது பிரயோஜனம் உண்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு டவுட் சார். சந்தேகமா? ஆமா சார். என்னையா கிளாஸ்ல ஒருவே கேட்க மாட்டேங்கிறான், வழியில போயிட்டு இருக்கிற இப்ப வந்து கேட்கறியே, என்ன சந்தேகம் கேளு. சார் எலிக்கு அப்புறம் ஏனியா, ஏனிக்கு அப்புறம் எலியா சார்? ஏன் சார் இவ்வளவு யோசனை பண்றீங்க? சாதாரண கேள்வி இல்லையா, அற்புதமான கேள்வி. ஆனா நான் படிச்சு 30 வருஷம் ஆகுது. அப்படியா? அதான் பின்னோக்கி போயிட்டே இருக்கிறேன். அங்க போய் பாக்குறேன். சரிங்க, எலிக்கு அப்புறம் ஏனியா, ஏனிக்கு அப்புறம் எலியா? சரி சரி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி சார். எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் சார் எலி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி. எலிக்கு அப்புறம் தான் ஏனி, ஏனிக்கு அப்புறம் தான் எலி சொல்றேன் சார். எங்க வீட்டுல ஏனிய போட்டு ஏறி மேல போய் பரண மேல பார்த்தாதான் எலி தெரியும். அதனாலதான் ஏனிக்கு அப்புறம் எலி. ஏனிக்கு அப்புறம் தான் எலியா? ஆமா, இந்த காலேஜ்ல என்ன கிளாஸ், என்ன செக்ஷன்ல படிக்கிற நீ? இல்ல சார், நான் வாசல்ல கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் வித்து தீர்ந்து போச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. அதான் உள்ள வந்து உங்கள்ட்ட பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தியா? சார் சார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன் சார். கொய்யாப்பழத்தை மறுபடியும் வாங்கி வித்துக்கிட்டுறா போடா. சார் சார் கேளுங்க சார். வாட்ச்மேன் சார், வாட்ச்மேன் கடையில மிச்சம் இருக்கிற 1-2 கொய்யாப்பழத்தையும் தின்னுட்டு இருக்காரு. அவன் கொய்யாப்பழம் தான் தின்னுட்டு இருக்கானா? ஆமா சார். வேற மாதிரி தான். ஒரே ஒரு டவுட் சார். போங்கடா சார் 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 காதலிப்பீங்க, கட்டிப்பிடிப்பீங்க, கட்ட எடுத்து கூட்டிட்டு போவீங்க, கடைசியில கட்டி விட்டுருவீங்க. இதுக்கு பேர் தான் காதலாடா? இதுக்கு பேர் தான் காதலா? சொல்ற சொட்ட தலையா உங்களை மாதிரி ஆளுங்களால மாணவ சமுதாயத்துக்கே கெட்ட பேர். என்ன ஆச்சுடி? ஏன் இவரை இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு? வினோத் ஒண்ணு ரவுடித்தனம் பண்ணலடி. அது நிக்கிறனே, அவன் அந்த பொண்ணு காதலிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கழட்டி விட பாத்திருக்கான். ஐயோ, அப்புறம் என்ன? நியாயம் கேட்க போன அந்த பொண்ண அவமானப்படுத்தி அமிச்சுட்டான். அந்த பொண்ணு நியாயம் கேட்டு வினோத் கிட்ட வந்தா, அதான் அவன் இந்த புரட்டு புரட்டுறான். வினோத் பாக்குறதுக்கு பலாப்பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளு மாதிரி, ஆனா அவன் மனசு பலாப்பழத்துக்குள்ள இருக்கிற பலா சொல்ல மாதிரி. காதல் புனிதமானதுடா. காதலிக்க கூடாது. காதலிச்சா கல்யாணம் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி காதலிக்காம இருக்கணும். புரிஞ்சுதா? உங்களால எங்களை மாதிரி யூத்துக்களா கேவலப்படுத்தாதீங்க. காதல்னா அதுல ஒரு உண்மை இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்க கூடாது. கர்றா புக்க மண்டை பாரு, மைதானம் பாரு. புறாங்கட்ட இங்க வாங்க புடியுமா? டேய் டேய், அவன் வேலையை அவன் பார்க்க போயிட்டான். வா, நம்ம வேலை நாம பார்ப்போம். போய் படிப்போம்டா. ஆமா, அவங்க 2 பேரும் போய் என்ன பண்ண போறாங்க? செடிக்கு தண்ணி ஊத்த போறான். பாருமா. காதலிச்சா கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லன்னா என்ன மாதிரி லவ் பண்ணாமலேயே இருந்தோம். புரிஞ்சுதா?
என்னடா ஜாதி? காலைல எஞ்சி சாமி கும்பிட்டா சாமி கும்பிடுற ஜாதி. ஒரு நாள் ஏழைக்கு பணம் காசு கொடுத்தா வள்ளல் ஜாதி. ஒரு நாள் மலை ஏறி தேங்காய் பிடிக்க மாங்காய் பறிச்சா மரம் ஏறுற ஜாதி. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். என்னடா இந்த ஓட்டம் ஓடி வர்றான்? ஒருவேளை கிளாஸ்க்கு ராத்திரி வந்து போறோம். வாங்கடா ஓடிடலாம். ஏய் வினோத், என்னடா சந்தோஷமா ஓடி வர? என்ன விஷயம்? நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்டா. சூப்பர்டா. பெஸ்ட் ஆஃப் லக்டா. காலேஜ் ஃபங்க்ஷன் போட்டில கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, காலேஜ் வேற காப்பறல எங்க வேற நீ காப்பாத்துற. கண்டிப்பா காலேஜ் நல்ல பேரு. மச்சான் ஆல் தி பெஸ்ட் டா. எப்படியாச்சும் என் பேரை காப்பாத்திடுறா. எல்லாம் நல்லா கேட்டுக்கங்கடா. ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி ராக்கின்னு என் பேரை சொன்ன உடனே அடிக்கிறீங்கடா விசிலு. சும்மா காலேஜ் அல்லோல கல்லோல பண்ணுடா. நிறுத்துங்கடா. இங்க இல்லடா, அங்க அடிங்க. போச்சே போச்சே. மச்சான் வினோத் அவமானப்படுத்தினா, அப்புறம் நந்தினி அவமானப்படுத்தினா, இப்ப டோட்டலா சேர்ந்து காலேஜ் அவமானப்படுத்தினா. என்னடா சொல்ற? ரிகர்சல் பண்ணதெல்லாம் வேஸ்ட் மச்சான். இந்த காம்படிஷன் நம்ம பேரே இல்ல. என் பேர் இல்லையா? ஆமா, இந்த காலேஜ்ல வினோத் ஒருத்தன் தான் செலக்ட் ஆயிருக்கான். என்னடா சொல்ற? இல்ல எப்படி நீ அடிக்கதான் போற, அதான் சேஃப்டி ஆயிட்டேன். ஏய், எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம காலேஜ்ல இருந்து ஒருத்தன் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நம்ம காலேஜுக்கு தான் பெருமை. ஏய், காலேஜுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு எனக்கு பெரிய அவமானம்டா. விட மாட்டான் அவனை. நான் ஜெயிக்காம விட மாட்டேன்டா அவனை. ஐயோ கொதிக்கிறானே. ஏய், ஒண்ணு தெரியுமாடா உங்களுக்கு? விளையாட்டு உலகத்துல ஆடியன்ஸா இருந்திருக்கேன், சினிமா உலகத்துல ரசிகனா இருந்திருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில பக்தனா இருந்திருக்கேன், அரசியல் வாழ்க்கையில தொண்டனா இருந்திருக்கேன். அந்த வினோத்தோட நிஜ வாழ்க்கையில நான் தான்டா வில்லன். என்ன மாப்பிள, கிளாஸ கவுத்துட்டீங்க? மாமா, கிளாஸ கவுத்தா நிமித்தல, ஆனா மனசே கவுந்து போச்சுன்னா என்ன மாப்பிள, ஒண்ணுமே புரியலையே. अरे अंकल, तुम्हारा बेटी हमको கடிப்பாங்கிற நம்பிக்கையே போச்சு. மாப்பிள, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரம்முக்கு கோலா, ஜின்னுக்கு லெமன், விஸ்கிக்கு சோடா, அதான் மாப்பிள ஒவ்வொருத்தருக்கும் லிங்க். யோசனையே வேண்டாம். நந்தினி உங்களுக்கு தான் பட்டா போட்டே நான் கொடுத்துட்டேன் மாப்பிள. அதுல பயிர் பண்ண வேண்டியது உங்க கடமை. அரே அங்கிள், கித்தனா ரவுண்ட் அங்கிள்? 3வது ரவுண்ட். என்ன அங்கிள் நீங்க 3 ரவுண்ட் சொல்றீங்க? குடி, உங்க லெவலுக்கு நீங்க 30 ரவுண்ட் அடிங்க. அங்கிள், இப்ப கூட நீங்க ரொம்ப நார்மலா தான் இருக்கீங்க. எங்க போறீங்க மாப்பிள? அது அங்கிள், நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அத ஃபயர் பண்ணலான்னு போறேன். ஓகே அங்கிள், உங்களுக்கு குட் நைட். உங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட். கண்டுக்காம தண்ணி அடிங்க. என்ன பண்ணுனா ஒரு புள்ளங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. அரே நந்தினி, மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் மேரேஜ் என்னம்மா, காலேஜ் போறப்படியா? டிஃபன் சாப்பிட போற? அது ஒண்டிதான் இப்ப குறைச்சு. என்னாச்சுமா? நைட் உங்க பணக்கார மாப்பிள்ள என்ன பண்ண தெரியுமா? கோடு போட்டது நான் தானம்மா. அப்பதான் நடந்துக்கங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அதை தாண்டி போறதும் தாண்டாம போறதும் உன் கையில தான் இருக்கு. பெத்த பொண்ணு கிட்ட பேசுறத நினைச்சு பேசுங்கப்பா. ஏய், யாருகிட்ட பேசுற? யாருக்காக சம்பாதிக்கிற? எல்லாம் உனக்காக. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய பணக்கார மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன். உயிரோட வாழ்ற வரைக்கும் நிம்மதி வேணும்பா. பணம்டி, பணம். என்ன மீறி நடக்கணும்னு நினைச்சே அவளை கொன்னு போட்டு வந்தாக்கிறது. ஓடி.
அங்கிள் மாப்பிள குத்தா என்ன சொல்லுது? நந்தினி போயிட்டாள மாப்பிள, உங்களை உள்ள வர சொல்லுது. போனவோ திரும்பி வந்துட போறா, கரெக்டா பார்த்து சொல்லு. கிழிஞ்சது போங்க மாப்பிள. உங்களுக்குமா? உங்களுக்கு கிழிஞ்சிருச்சா? எனக்கு இதுல இருந்து அது வரைக்கும் கிழிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க மாப்பிள, அந்த செக்க மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. என்னாச்சு மாப்பிள? பெயின். ஒரு பெக்கு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் மாப்பிள. ஓகே, சுக்ரியா.